ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம ஊனில் வாழுயிரோட எளிய விளக்குறை இது பார்த்தோம். ஸ்ரீ ஊவே பரவஸ்து வரதராஜன் சுவாமியோட பகவத் விஷய சாரத்திலேருந்து சாரம் எடுத்து அன்வைச்சோம். நேத்திக்கு என்ன பார்த்தோம்? இந்த பதிகம் முதல்ல வாயும் திரையுகளும் அடுத்ததா இந்த பதிகம் தான் இருந்திருக்கணும். வாயும் திரையுகளும், அப்புறம் ஊனில் வாழுயிரே, அப்புறம் திண்ணன் வீடு. ஏன்னாக்கா நடுவுல பிராசங்கிகமா ஆழ்வார் எம்பெருமானோட பரத்துவத்துக்கு நடுவுல போயிடுறார். ஆனா அவர் முன்னாடி என்ன பண்றார்? இன்னும் திருக்குறுங்குடி பெருமாளை நம்பிய அவரால் அன்வைக்க முடியலையேன்னு ஒரே வருத்தப்படுறார். அதனால்தான் வாயும் திரையுகளும் காணல் மடனாராயின்னு நீயுமே வருத்தப்படுறியா, அதனால்தான் இவ்வளவு வெளுத்து போயிருக்கான்னு ஆரம்பிச்சார். அங்க விட்ட அந்த பாசுரத்தை, அந்த வருத்தத்தை அவாவ இங்க தொடர்றார் ஆழ்வார். ஆனா இங்க தொடரும் போது அந்த கடைசியில அங்க எம்பெருமான் சம்ஸ்லேஷம் ஆயிடுத்தவளுக்கு ஆனதுனால இங்க கொஞ்சம் உற்சாகத்துல ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு திருப்பி அது வருத்தத்துலதான் போய் முடியுது. ஏன்னா ஒரு குழாத்தோட போய் சேரணும்னு ஆசைப்படுறார். அந்த குழாத்தோட இன்னும் அன்பையும் சேர ஒரு ஒரு கொஞ்ச நாடி ஆறுது அவருக்கு. எந்த குழாம்னு நம்ம நேத்திக்கு பார்த்தோம். இன்னைக்கு அந்த பாசுரம் வரும்போது பார்க்கலாம். இன்னைக்கு திவ்யார்த்த தீபிகையில இருந்து பி.வி. அனந்தராச்சார் சுவாமி சாய்ச்ச பதவுரை அன்வைச்சுலாம் ஒரு 5 பாசுரம் பார்க்க முடிச்சா பார்க்கலாம். ஊனில் வாழு உயிரே நல்லை போ உன்னை பெற்று வானுளார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நீயும் கண்ணலும் அமுதும் மொத்தே. ரொம்ப அழகா நெஞ்ச கொண்டாடுறாருன்னு பார்த்தோம் இல்லையா? ஊனில் மாம்ச ரூபமான சரீரத்தில் வாழ்கின்ற உயிரே நெஞ்சமே நல்லை போ நீ நல்லவன் கான். ஏனென்றில் உன்னை பெற்று உன்னை சுவாதீனமாக பெற்றதனால் வானுளார் பெருமான் நித்திய சூரிகட்கு தலைவனும் மதுசூதன் மதுவென்னும் அரசனை கொன்றவனும் என் அம்மான் தானும் எம்பெருமானாகிய அவனும் யானும் அவனுக்கு அடிமைப்பட்ட நானும் தன்னுள்ளே தனக்குள்ளே எல்லாம் எல்லா வகை இனிமையுமாம்படி தேனும், என்ன வகை இனிமைலாம்? தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும்னா அக்காரமும், அக்கார அடிச்சல் சொல்றோம் இல்லையா? கண்ணமும் அமுதும் அமிர்தமும் ஒத்து ஒன்று சேர்ந்ததால் ஒன்று கலந்தொழிந்தோம் கலந்து விட்டோம்னு ரொம்ப அழகா நெஞ்சத்தை கொண்டாடுறார். எம்பெருமான் பிராபியம் ஆறத்துக்கு அடியனுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு நெஞ்சத்தை கொண்டாடுறார். சர்வேஸ்வரனை கொண்டாட பிறந்த ஆழ்வார் தம் திருவுள்ளத்தை கொண்டாடுகிறார் இப்பாட்டில். ஏனெனில் கைங்கரிய செல்வத்திற்கு இட்டு பிறந்து வைத்து நெடுநாளாக இழந்து கிடந்த நமக்கு இந்நெஞ்சினால் அன்றோ இன்று பேரு வாய்த்தது என்ற உவப்பினால் அப்படின்னு சொல்றார். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் என்னன்னாக்க, ராஜ்யத்தை இழந்து கிடந்த ஒரு ராஜகுமாரனை ஒருவன் ராஜ்யத்திலே புகுவித்தால் இவனாலே அன்றோ நாம் இப்பேறு பெற்றது என்று அவனை கொண்டாடுவார்கள் அன்றோ, அது போல அப்படின்னு. இங்க ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் எக்ஸாம்பிள் அது எனக்கு தோணினது சொல்லிடுறேன். என்னன்னாக்கா இப்போ கர்ணன் ஏன் துரியோதனன் இடத்துலயே இருந்தான். அவனுக்குன்னு ஒரு ராஜ்யம் கொடுத்து அவனை ஒரு ராஜா ஆக்கினான் இல்லையா? அவனே அந்த இடத்துல கர்ணன் ரொம்ப நல்லவன் தான். ஆனா துரியோதனனோட அந்த சம்பந்தம், அந்த இழிவான சம்பந்தம் கிடைச்சிருக்கு. ஆனா அவன் தான் இவனை ராஜகுமாரான ஆக்குறான். அந்த சம்பந்தத்துக்காக கடைசி வரைக்கும் என்ன பாடு, என்ன பேரு எனக்கு கிடைச்சதுன்னு இருக்கான் இல்லையா? அவனே கர்ணனே அந்த மாதிரி இருக்கும்போது ஆழ்வாரை யோசிச்சு பாருங்க, ஏன் நெஞ்சத்தை கொண்டாட மாட்டார்? பலமா கொண்டாடிட்டே இருக்கார். திடீர்னு யோசிச்சு பார்த்த உடனே நெஞ்ச சொல்றது இது யாருனால சாத்தியமாச்சு? இது நம்ம பார்த்தோம் நேத்திக்கு இல்லையா? ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே. பெருமாளை பாடம் வந்துடுறாரு. அடுத்தது நெஞ்சு கொஞ்சம் ரீடைரக்ஷன் கொடுத்துருக்கு ஆழ்வாருக்கு. ஒத்தார் மிக்காரை சமானமானவர்களையும் மேற்பட்டவர்களையும் இளையாய உடையன் அல்லாத மாமாயா பெரிய ஆச்சரிய குணங்களை உடையவனே எப்பொருட்கும் எல்லா பொருளுக்கும் ஒத்தாய் ஒப்பாக அவதாரித்தவனே எப்பொருட்கும் உயிராய்
எல்லாருக்கும் பிராணபூதனாய் என்னை பெற்ற என்னை உண்டாக்கின அத்தாயாய் அந்த தாயாகியும் தந்தையாய் பிதாவாகியும் அறியாதன அறிவித்த அத்தா ஆச்சாரியனாகியும் உபகாரகனாவன் ஆனவனே. அவனே தாயாவும் இருக்கான் தந்தையாவும் இருக்கான். அறியாதன அறிவித்த நம்மளுக்கு இருள் போக்கி ஞானத்தை கொடுக்கறது ஆச்சாரியர்கள். ஆச்சாரியனாகவும் ரொம்ப உபகாரகனா இருந்திருக்கியே. நீ செய்த உபகாரங்களை அடியேன் அளவிட்டு அறியகில்லேன். இதுதான் நீ பண்ணிருக்கன்னு அளவே இட முடியாத அளவுக்கு உபகாரத்தை செஞ்சிருக்கன்னு சொல்லிதான் அடுத்ததுல பிரத்யுபகாரத்துக்கு போறார். அடியனுக்கும் உனக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் அடியன் தரணும் அப்படின்னு. இதுல என்ன சொல்ற, கீழ்பாட்டில் நெஞ்சை கொண்டாடினார் சிறிது ஆராய்ந்து பார்த்தவாறே அந்த நெஞ்சை இசைவித்ததும் சர்வேஸ்வரனே ஆதலால் அந்த எம்பெருமானை அன்றோ கொண்டாட வேண்டும் என்று அது செய்கிறார் இப்பாட்டில். எம்பெருமானுடைய காலக்ஷேப கோஷ்டியிலே இப்பாசுரம் வந்த அளவிலே இவ்வாத்மாவுக்கு முதல் குரு யார் என்று விசாரம் உண்டாக ஆச்சாரியன் என்று சிலர் சொன்னார்கள். மற்றும் சிலர் ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாதத்திலே கொண்டு வந்து சேர்த்த சில ஸ்ரீ வைஷ்ணவன் தான் முதல் குரு என்கிறார்கள் மற்றவர்கள். முடிவாக எம்பாரோட கோஷ்டியில இது நடக்கிறது. காலக்ஷேப கோஷ்டியில எம்பார் அருளி செய்ததாவது இசைவித்த என்னை உன் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே என்று அருளி செய்கையாலே அகவாயிலே இருந்து இசைவித்த சர்வேஸ்வரனே முதல் குரு. ஆச்சாரியன் அழைத்தாலும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அழைத்தாலும் இவன் மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் செய்யலாவதில்லை. அப்படி இவன் தான் உள்ள இருந்து எம்பெருமான் சொல்லணும். அப்படி சொல்லாமல் இசைவித்தது சர்வேஸ்வரனுடைய கிருத்தியமிரே என்பது திருவுள்ளமே சொல்றது. இசைவித்ததே அந்த அவனோட கிருபா கட்டாட்சத்தினாலதானே நீ இந்த மாதிரி கைங்கரியத்துக்கு வந்திருக்கன்னு நெஞ்சம் காமிச்சு கொடுக்கறது ஆழ்வார்க்கு. அடுத்தது காமிச்சு கொடுக்கறது எம்பெருமான பாடிட்டார். ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் அவனுக்கு கொடுத்தே ஆனுமே. அறியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து அறியா மாமாயத்து அடியேனை வைத்தாயால் அறியாமை குரலாய் விளம்மாவலி மூவடி என்ன அறியாமை வஞ்சித்தாய் எனதாவியுள் கலந்தே. ரொம்ப அழகா நேற்று கூட ஒரு கேள்வி வந்து இல்லையா, திடீர்னு நீங்க மாவலி தான் இது பண்றாரோ திரிவிக்ரம் அவதாரம் என்னத்துக்கு நீங்க அழகா எடுத்து காமிச்சிருக்காரு பாருங்க ஆச்சாரியர். அறியாமை தனது உண்மையை பிறர் அறியாதபடி குரலாய் வாமன மூர்த்தியாகி மாவலி மகாபலியே மூவடி நிலம் என்று 3 அடி நிலம் வேணும் என்று சொல்லி அறியாமை கபட குணத்தை பிறர் என்று சொல்லி வஞ்சித்து நிலத்தை கவர்ந்தவனே எனதாவியுள் கலந்து. என்ன கம்பாரிசன், எனது நெஞ்சினுள்ளே சேர்ந்து அறியா மாமாயத்து அடியேனை. அறியாமை விளைவிப்பதான சம்சாரத்தில் ஆழ்ந்து கிடந்த என்னை அறியா காலத்துள்ளே தொண்டுபடுத்தற்குன்னா கைங்கரியத்துக்கு அறியா அந்த காலத்திலே, எந்த காலத்துல சம்சாரத்துல இருக்கும் போதே அந்த காலத்திலே அடிமை கண் தொண்டு செய்யும் தொழிலிலே அன்பு ஆவலை செய்வித்து வைத்தாய், உண்டாக்கி வைத்தாய். ஆள் அந்த இந்த இடத்துல ஆள்னு வருது இல்லையா, காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து அறியா மாமாயத்து அடியேனை வைத்தாயால் வருது இல்லையா. என்ன ஆள்னா என்ன ஒரு ஆச்சரியம்னு ஆழ்வாருக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்கவே முடியல. என்ன சொல்றார், தம் விஷயத்தில் எம்பெருமான் செய்தருளின நன்மைகளை பேசுகிறார். இதில் எத்தனை அவர் திருப்பி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாக்குற எத்தனை உபகாரங்கள் எம்பெருமான் செஞ்சிருக்கான், ஒன்னாவது அடியன் அதுல சொல்லிடணுமே அப்படின்னு. இப்பாட்டின் முன்னடிகளை அன்பயிப்பதால் அபிப்பிராய பேதம் உண்டு. எப்படி அன்பயிக்கிறதுன்றதுல ஒரு பேதம் இருக்குன்னு காமிக்கிறார். பாட்டு உள்ளபடியே அன்பயித்து, அதாவது அறிவு நடையாடாத காலத்திலே எனக்கு கைங்கரிய ருச்சியை பிறப்பித்து அதை மென்மேலும் வளர்த்து கொண்டு போவதற்கு வழியில்லாதபடி அறிவை தொலைப்பதான மாமாயத்திலே சம்சாரத்திலே பின்னையும் வைத்து கொடுத்தாய் என்று ரொம்ப இழவதோற்ற சொல்லுகிறார். அப்படின்னு யார் சொல்லியிருக்கார்? என்னன்னாக்க
இந்த சம்சாரத்திலேயே என்னை வச்சு ஒரு அறிவு வந்து நடையாடாத அறிவால என்னால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற வருத்தத்துல சம்சாரத்திலேயே இருக்கேன் அப்படின்ற வருத்தத்துல ஆழ்வார் இதை சாதிக்கிறாருன்னு திருமலை ஆண்டான் உடையவருக்கு அருளி செய்றார். ஆனா உடையவரோட பேதம் என்னன்னு பாருங்க. இங்க உடையவர் சொல்றார், இதுக்கு முன்னாடி பாட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கார், அடுத்த பாட்டுல ஆத்மத்தையே தன்னோட ஜீவாத்மாவையே சமர்ப்பிக்க போறார். எப்படி நடுவுல மட்டும் இவ்வளோ இடிவா ஆழ்வார் வந்து ரொம்ப இகழ்ந்து பேசுவார், பேச மாட்டாருன்னு உடையவர் சொல்றார். உடையவர் கேட்டு கீழ்பாசுரங்களையும் நேர்பாசுரங்களும் உகவ தலையெடுத்து சொல்லானிட்டு இதையே இப்பாட்டு அப்பிரதி தோற்ற சொல்லுமது சேராது. அப்பிரதினா ரொம்ப பிரீத்தியோட முன்னாடியும் பாடியிருக்கார், பின்னாடியும் பாடினார். நடுவுல இதுல மட்டும் பிரீத்தியே இல்லாம பாடுவாரான்னு பாட மாட்டாருன்னு. ஆகவே வேறு வகையாக அன்வயித்து பொருள் கொள்வது பாங்கு. என்ன மாதிரி? அறியா மாமாயத்து என்பதை வைத்தாய் என்பதோடு கூட்டாமல் அடியேனை என்பதோடு கூட்டுக. அப்படின்னா என்ன? அறியா மாமாயத்து அடியேனை அறியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து வைத்தாய் அப்படின்னு. என்னன்னாக்கா, அறிவு கேட்டை விளைக்குமதான பிரகிருத்திலே, என்னன்னா இந்த இடத்துல பிரகிருத்தில அறிவு கிடைக்கிறதோ கிடைக்கலையோ அது ஒரு சைடு இருக்கட்டும், மங்கி கிடந்த என்னை அறிவு நடையாடாத இளமையிலேயே, அறிவே இல்லை எனக்கு அடியனுக்கு, ஆனாலும் அடிமையில் அன்புடையே நாம் படி செய்து வைத்தாய் என்று அர்த்தம். இந்த சம்சாரத்திலே அடியன் இருக்கும்போது இதுதான் கைங்கரியம்னு சொல்லி கைங்கரிய பிராப்தியை கொடுத்து அந்த கைங்கரியத்தையும் ஒரு ருச்சி வந்து வச்சிருக்கியே, அதுதான் என்ன அதிசயம் அப்படின்னு சாதிக்கிறார். ஆகவே இதுவும் பிரீதி தோற்ற உபகாரத்தையே சொன்னபடி என்று நிர்வகித்து அருளினார். யாரு? உடையவர். முன்னடிகளில் கூறிய விஷயத்திற்கு பின்னடிகளில் கூறும் விஷயம் திருஷ்டாந்தம். என்ன திருஷ்டாந்தம் இங்க? அதுதான் அங்க மாபலி வருது. மகாபலியை மயக்கி வசீகரித்தது போலவே என்னையும் எனக்கு தெரியாதபடி என்னுள்ளே வந்து கலந்து வசப்படுத்தி கொண்டாய் என்க. அந்த மாதிரி எம்பெருமான் நம்மள வசப்பட்டா மட்டும்தான் நம்ம கைங்கரியத்துல ஈடுபடுறோம்னு சொல்ற. நம்மளுக்கு தெரிஞ்சு கைங்கரியத்துக்கு வான்னா யாரு வரும்? வரமாட்டோம் யாருமே. ஆழ்வார் அவரை சொல்லிக்கார், அவர் ஒரு உபமானமா சொல்லிக்காரே ஒழிய இது நம்பிக்கைதான் அது தகும். எனதாவியுள் கலந்த பெருநல் உதவி கைமாறு எனதாவி தந்தொழிந்தேன் இனி வீழ்வதென்பதுண்டே. எனதாவி ஆவியும் தீ பொழிலேழும் உண்டையந்தாய் எனதாவியார் யானார் தந்த நீ கொண்டாக்கினையே. ரொம்ப அழகா ரிட்டர்ன் கிஃப்ட் பிரத்யுபகாரம் பண்ண பண்ணிட்டு என்ன ரியலைஸ் பண்றார்? பொழிலேழும் உண்ட பிரளயத்தில் 7 உலகங்களையும் வயிற்றில் வைத்து நோக்கின எந்தாய் எம்பெருமானே, எனது ஆவியுள் கலந்த எனது ஆத்மாவுக்குள்ளே நீ ஒரு தன்மையாக கலக்க பெற்ற. ஒரு தன்மைனா என்ன? இப்ப பாலும் சேர்ந்தா 2 பாக்கெட்ல இருந்து பால் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு தன்மையாக கலக்க பெற்ற பெருநல் உதவி நல்ல மகோபகாரத்திற்கு கைமாறு பிரத்யுபகாரமாக எனதாவி என் ஆத்மாவை தந்தொழிந்தேன், உனக்கு அர்ப்பணம் செய்து விட்டேன். இனிமேல் நீழ்வதென்பது உண்டே, கொடுத்ததை மீட்டு பெற்றுக் கொள்வது என்பது உண்டோ? இல்லை. சொல்லிட்டார், கொடுத்துட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டார். எனது ஆவியும் எனது ஆத்மாவுக்கும், ஆவி ஆத்மாவில் உள்ள இருக்கிறவன், ஆத்மாவாய் இருப்பவன் நீ ஆதலால் எனது ஆவி யார், என் ஆத்மா யார், நான் யார், அந்த நீ படைத்து கொடுத்த நீதானே கொண்டாக்கினை, கவர்ந்து கொண்டவனானாய் அப்படின்னு சாதிக்கிற. ஆத்ம வஸ்துவியே உனக்கு, ஜீவாத்மாவையே உனக்கு தஞ்சமாக உனக்கு கொடுத்தாச்சு, உனக்குள்ள வந்து புகுந்துன்றதுன்னு சொல்லிட்டார். ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாச்சு. கொடுத்துதான் யோசிச்சு பாக்குறாரு, ஆத்மாவே எந்த கிடையாது, என்னோட உடம்பும் எந்த கிடையாது, ஒரு வஸ்துவும் எந்தே கிடையாது, ஆத்மாக்குள்ள இருக்கிற வசிக்கிறவனும் நீ தான், எப்படி உனக்கு நான் என்ன தந்தா போகும்? எதுவுமே போகாதேன்னு. உலகத்தில் ஒருவர் ஒரு உபகாரம் செய்தால் உபகாரம் பெற்றவர் பிரத்யுபகாரம் செய்வதென்று, பிரத்யுபகாரம்னா ரிட்டர்ன் கிஃப்ட், ஒரு முறைமை உண்டு. ஆதலால் அதன்படியே ஆழ்வாரும் எம்பெருமானுக்கு கைமாறு செய்ய கருதி ஆத்ம சமர்ப்பணமாகிற கைமாறு செய்ததாக முந்துர கூறி முன்னாடி சொல்லிட்டார். உடனே ஆராய்ந்து பார்த்து ஆத்ம வஸ்து நம்முடையதாகில் அன்றோ நாம் கொடுத்ததாக ஆகும்.
நாமும் நம் உடைமையும் எல்லாம், நானும் என் உடைமையும் நீ என்ற மாதிரி எல்லாமே அவனுடைய சரக்காகவே இருக்கும்போது நாம் கொடுத்ததாக கூறுவது பிசகு என்று அனுதபித்து உன் வஸ்துவை நீயே கைப்பற்றி கொண்டாய் அத்தனை, அல்லது நீயே கையில் எடுத்துன்னு கொண்டானா நான் சமர்ப்பித்ததாக சொல்லுவது உசிதமன்று என்று தலை கட்டுகிறார். இப்பாசுரத்தின் 6000 படி யாரு சாய்ச்சானா திருக்குறுகை திருக்குறுகை பிரான் பிள்ளான் 6000 படி அருளி செயல் பரம போக்கியம். என்ன சொல்றார்? அது வருமாறு இப்படி எம்பெருமானோடு கலந்த கலவியில் உள்ள நிரவதிக்க பிரீத்தியாலே அறிவழிந்து இவ்வாத்மா தம்முடையதன்று என்று நிரூபிக்க மாட்டாதாராய் அவன் தம்மோடு கலந்த இருப்பு, அவன் கலந்த இப்பெருநல் உதவிக்கு கைமாறாக தம்முடைய ஆத்மாவை அவனுக்கு மீளா வடிவமையாக கொடுத்து பின்னையும் தம்முடைய ஸ்வரூபத்தை உள்ளபடி விவேகித்து தருகிற நான் யார், தரப்புகுகிற இவ்வாத்மா யார் ஆர்? பண்டே உனக்கு சேஷமாய் இருக்கிற இவ்வாத்மாவை நீ கொண்டருளினாய் தனையிரே என்கிறார் என்பதாம் அப்படின்னு ஆச்சாரியர் அங்க ரொம்ப அழகா சாதிக்கிறாருன்னு எடுத்து காமிக்கிறார். ரொம்ப அழகான பாசுரம். எனது ஆவியார் யானார். இந்த ஒரு பாசுரத்தின் கருத்தை ஆளவந்தார், இங்க ஆளவந்தாரோட ரெஃபரன்ஸ் என்ன? தமது ஸ்தோத்திர ரத்னத்தில் 2 பாசுரங்கள்ல சொல்றார். வபுராதிரி யோபி கோபிவா அப்படின்னு ஒண்ணுத்துல மமநாத யதஸ்தி, இதே மாதிரி ஒரு சம்பவம் அங்க வருது என்று 2 ஸ்லோகங்களினாலே அனுசந்தி தருளினார். முதலில் அகம் அத்யைவ மயா சமாபீத என்று ஆத்ம சமர்ப்பணம் பண்ணினதாக அருளி செய்தார். அதை தாமே மறுபடியும் ஆராய்ந்தார். ஐயோ என்ன சொன்னோம் என்று நடுங்கி அதற்கு அனுதவி ரொம்ப வருத்தப்படுறார். அனுதபிக்கின்றவை தோன்ற மமநாத யதஸ்தி யோஸ்மியகம் சகலம் தத்தி தவைவ மாதவ, எல்லாமே அவனோடதுதான். நியதஸ்வமிதி பிரபுத்ததி அதவா கின்னு சமர்ப்பயாமிதே, அங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சமர்ப்பயாமிதே எப்படி, அதவா கின்னு சமர்ப்பயாமிதே, எப்படி நான் இதை கூட சமர்ப்பிக்க முடியும் உனக்கு என்று அடுத்த ஸ்லோகம் அருளி செய்தார். மயாகம் சமர்ப்பித, என்னன்னாக்க என்று சொன்னேனே நான் தான் இதை உனக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு, இப்படி சொல்வதற்கு எனக்கு என்ன அதிகாரம் உள்ளது? நான் என்கிற ஒரு வஸ்துவும் என்னுடையது என்கிற ஒரு வஸ்துவும் சுதந்திரமாக உண்டே, நானே சுவாதந்திரமா கண்ணுட்டு இதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே, நான் சுவாதந்திரனே கிடையாது, உனக்கு பரதந்திரம் தான் எப்பவுமே. யானே நீ என் உடைமையும் நீயே என்றபடி எல்லாம் ஏற்கனவே உன்னுடையதாகவே இருக்கும் போது இந்த ஆத்ம வஸ்து உனக்கு இல்லாதது போலவும் இப்போதுதான் புதிதாக என்னால் சமர்ப்பிக்கப்படுவது போலவும் பேசிவிட்டேனே, பாவி ஆனேன் அப்படின்னு சமர்ப்பிப்பதற்கு நான் யார்? சமர்ப்பிக்க என்னிடம் என்ன இருக்கிறது? அதிலும் உனக்கு சமர்ப்பிக்க என்ன இருக்கிறது? இவ்விஷயங்களை ஆராயாமலே அவ்விவேகியாய், விவேகத்துக்கு ஆப்போசிட் சொல்லிவிட்டேனே என்று அனுதாபம் காட்டி அருளி செய்தார். அது ஆழ்வார் இங்கு காட்டின வழியேயாம் அப்படின்னு ரொம்ப அழகா சாதித்தார். அடுத்தது, இனி யார் ஞானங்களால் எடுக்கல் எழாத எந்தாய் கனிவான் வீட்டின்பமே என் கடல் படாவமுதே தனியேன் வாழ் முதலே பொழிலேழும் ஏனமொன்னாய் இனியார் கோட்டில் வைத்தாய் உனபாதம் சேர்ந்தேனே. அழகான பாசுரம். யார் எப்படிப்பட்டவர்களுடையவும் ஞானங்களால் ஞான விசேஷங்களாலும் எடுக்கல் எழாத, எடுக்கல்னா இப்ப கிரகித்து பார்த்தாலும் கிரகிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் நம்மளால எப்படி இது நடந்ததுன்னு கிரகிக்கவே முடியாது, கிரகிச்சிக்க முடியாதுன்னா உள்வாங்கிக்கவே முடியாது. எந்தாய் எம்பெருமானே கனிவார் உன் பக்கலில் மனம் கனிந்தவர்களுக்கு வீட்டின்பமே மோக்ஷாந்தமே வடிவெடுத்து போல் இருப்பவனே, அவனே மோட்சமா இருக்கானாம். கடல் படா உப்பு கடலில் உண்டாகாத என் அமுதே, எனக்கு போக்கியமான அமிர்தமே தனியேன் அத்விதீய பக்தனான என்னுடைய வாழ்ச்சிக்கு முதற் காரணமே. யாரு? பொழிலேழும் 7 உலகங்களையும் ஏனம் ஒன்னாய் ஒப்பற்ற வராக ரூபியாக நுனியார் கூர்மை மிகுந்த கோட்டில் ஓர பற்களிலே
ஸ்பெல்லிங் மிஸ்டேக், வைத்தாய், வைத்தெடுத்தவனே, இனி இது முதலாக முனபாதம், உனது திருவடிகளை சேர்ந்தேனே, அடியேன் அடியேன் பிரியாதிருப்பவனே. இனிமே பிரியாதன்னு சொல்றாரு இல்லையா, இது பார்த்தோமே நம்ம, இவ்வளோ வந்துட்டப்பா நான் திருப்பி என்னை விட்டு போயிடாதன்றாரு அந்த பாஸ்டம். பிரளய வெள்ளத்திலே மூழ்கி நின்ற ஜகத்தை எடுத்து அருளினா போலே சம்சார சாகரத்திலே மூழ்கி கிடக்கிற என்னை முன் திருவடிகளில் உரைய அறிவித்து எடுத்த அருளுகையாலே இனி உன் திருவடிகளை தேற்றேன் அடியன் சமிக்க, இனி உன் திருவடிகளை பெற்றேன் என்று மகிழ்ச்சி தோற்றி பேசுகிறார். பாசுரத்தின் தொடக்கத்தில் உள்ள இனி, அந்த இனிய முன்னாடி கடைசியில சேர்த்துக்கோமோன்றவர். இனி என்பதற்கு இறுதி உள்ள வினைமுற்றோடே அன்பயம். இனி சேர்ந்த அர்த்தம் முன்னாடி சொல்லிட்டார் பாருங்க. இந்த இடத்துல இனி அந்த இது கடைசியில உனபாதம் சேர்ந்தேன் இனி அப்படின்னு. அடுத்தது பாஸ்டர் என்ன போறாரு, இனி இல்ல நான் முன்னாடியே சேர்ந்துட்டேன், முதல் முன்னமே அடைகிறேன்னு வந்துருவார். அத அப்புறம் பார்க்கலாம், இது முடிச்சுலாம். இன்னைக்கு என்ன சொல்றார், பாசுரத்தின் தொடக்கத்தில் உள்ள இனி என்பதற்கு இறுதியில் உள்ள வினைமுத்தோட அன்பயம் இனி சேர்ந்தேனே என்க. ஆர் ஞானங்களால் எடுக்கல் எழாத என்றால், எப்படிப்பட்ட சிறந்த ஞானிகளுடைய ஞான விசேஷங்களாலும் தம் முயற்சியிலாலே அறிய பார்க்கும் இடத்தில் போக பேராதிருக்கிற என் நாயனே என்கிறார். இந்த வாக்கியத்தில் உண்மை தொக்கி இருப்பதாக கொள்ள வேணும். ஆர் ஞானங்களாலும் என்க எடுக்கல் எழாத என்ற விடத்து ஞானத்தினால் அறியக்கூடாதவன் என்கிற பொருள். எப்பேற்பட்ட ஞானியாலையும் அவனை புரிஞ்சுக்க முடியாது இல்லையா, அறியக்கூடாதவன் என்கிற பொருள் போலவே தூக்கி எடுக்கவும் முடியாதவன் என்கிற பொருளும் விவக்ஷரிதம் அப்படின்னு சொல்றார். இது அவதார சரித்திரங்களில் காணலாம். எப்படி எம்பெருமான் அவதரிக்கிறான், எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் சக்கரவர்த்தி திருமகனால எப்படி தெரிஞ்சுக்க முடியும், ரொம்ப ஞானியா இருந்தா தெரிஞ்சுக்க முடியும். ஞானி இல்ல அப்படின்னாக்கா நம்மளோட ஒரு மனுஷன் தானே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அழகான பாசுரங்கள். அடுத்தது நான் என்ன முன்னாடியே அவங்க கிட்ட சேரணும், முன்னமே அடைந்தேன், முதல் முன்னமே முன்னாடியே வந்துட்டேனே அப்படின்னு சொல்ல போறார் ஆழ்வார். அடுத்த 5 பாசுரங்கள் நாளைக்கு அன்வைக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம், ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.